ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? இன்றைக்கி என்னென்னா கார்த்திகை தீபம் தான். இது மார்னிங் எடுக்கிற வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா கையில் காசு வச்சுருக்கா, காசு கேட்குறா என்கிட்ட. ஃபோட்டோ வாக்கு எடுக்கிறேன்னு போஸ் கொடுத்துக்கிட்டுதே பாப்பா நிற்கிறா. பப்பு மார்க்கெட்டுக்கு தான் கிளம்பியாச்சு. பாப்பா என்கிட்ட கேட்டு காசை கேட்டு அம்மா காசு தாமான்னு கேட்டு கையில் வச்சுக்கிட்டு இருக்கா. அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் போயிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? நான் போன டைமுக்கு இங்கே கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. ரொம்ப எல்லாத்துலேயுமே கம்மியாக அவ்வளவா எதுவுமே இல்லைன்றே சொல்லணும். காலிஃப்ளவர் வாங்கலான்னு நினச்சேன், முட்டைக்கோஸ் வாங்கலான்னு நினச்சேன், இன்னும் வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் இங்கே இல்லை. இந்த கார்த்திகை தீபம்ல, அதனால சீக்கிரமே எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களாம். சரி இருக்கிறதையாச்சும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இதில் ரொம்பவே ஹைலைட் என்னென்னா, நான் பக்கத்து ஊரில் தான் போய், இது சந்தை பக்கத்து ஊரில் போட்டிருந்தாங்க, பக்கத்து ஊரில் தான் போய் சந்தைக்கு போயிட்டு பக்கத்து ஊரில் தான் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். இதில் ஹைலைட் என்னென்னா, எங்கள் ஊர்லேயே போட்டிருக்காங்க. வியாழக்கிழமை தான் எங்கள் ஊரில் சந்தை போடுவாங்க. ஆனால் விசேஷமாக கண்டு இன்றைக்கே போட்டிருக்காங்க. அது தெரியாமல் நான் பக்கத்து ஊரில் போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி வாங்க பார்ப்போம். பாப்பா அங்கே பாரு. இப்படி உக்காந்துக்கிறியா? எங்கே வாழைக்காய் போன டைம் வாழைக்காய் இருந்துச்சு. நான் போன வாரம் சந்தையில் வாழைக்காய் 6-7 வாழைக்காய் கிட்ட வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போ 4 தான் இருந்துச்சு. சரி இதையாச்சும் விட்டுறாமல் வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்தேன். உருளைக்கிழங்கெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்து காட்ட முடியாதுல்ல, அதனால உருளைக்கிழங்குல 1.5 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்தேன். கத்திரிக்காய் இருந்து 1/2 கிலோ கிட்ட, 1/2 கிலோ 20ன்னு சொன்னாங்க. 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது நார்மலாக பச்சை மிளகாலாம் வாங்கிட்டு வந்தேன். தக்காளி உங்கள் ஊரில் என்ன ரேட்டுங்கிறத மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே எங்கள் ஊரில் கிலோ 70 ரூபா. அப்புறம் எங்கள் பாயாசம் செய்கிறதுக்கு ஜவ்வரிசி 100 வாங்கிட்டு வந்தேன். பாயசம் நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன், ஆனால் என் வீட்டுக்காரர் சாப்பிடுவாங்க, நான் அவ்வளவா சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு செய்வோமேனு பாயாசத்துக்கு ஜவ்வரிசி, வாய் வேற அலருது. பாயாசத்துக்கு ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி அப்பளம் இருக்குது. பாயாசம் சேமியா கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். இது வெந்தயமும் இந்த பட்டை இல்லை, தீந்துருச்சு. மற்றதெல்லாம் இந்த கிராம்பு இதுகெல்லாம் இருக்குது. பட்டை தீந்துருச்சு. பட்டை, சோம்பு, வெந்தயம், சோம்பு இது 3 வாங்கிட்டு வந்தேன். கீரை, புதினா மல்லி வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம். கீரை 2 கட்டு வாங்கிட்டு வந்தேன். சாமிப்பூ 2 முழத்துக்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். கோல்டு வின்னரு 1 லிட்ரு எவ்வளோங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். கோல்டு வின்னர் 2 வாங்கிட்டு வந்து இதுவே கிட்டத்தட்ட ஒரு ரேட்டுக்கிட்ட வந்துருச்சு. கடலை மாவு
கடலை மாவு 2 பாக்கெட்டு கிட்ட வாங்கிட்டு வந்து இது வாங்கின ரீசன் என்னென்னா எனக்கு லட்டு சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி கடையில் எதுக்கு வாங்கிக்கிட்டுன்னு சரி வீட்டிலையே நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் கடலை மாவு 2 பாக்கெட்டு. தீபம் எண்ணெய் 6 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன். நீ என்ன பாப்பா காட்டுற? கத்திரிக்காவை காட்டுறியா? பாப்பா பாருங்க கத்திரிக்காய் நானும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய் காட்டிக்கிட்டு இருக்கா. தீபம் அந்த திரி வாங்கிட்டு வந்தேன். திரி ஆல்ரெடி வீட்டில் இருந்தாலும் வாங்கினா அது என்ன ஆக போகுதுன்னு வாங்கிட்டு வந்தேன். சாம்பிராணி வாங்கிட்டு வந்தேன். சாம்பிராணிலேருந்து ஆல்ரெடி 4 டப்பா வீட்டில் இருக்குது. சரி இதுவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும் படக்குன்னு வாங்கிட்டேன். சால்ட் இது ஒரு பாக்கெட் வாங்கினேன். பஜ்ஜி மாவு இதில் 2 பாக்கெட் வாங்கினேன். சும்மா வீட்டில் இருக்கவும் சரி ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி வாங்கினேன். உளுந்து வாங்கினேன். 1/2 கிலோ கிட்ட உளுந்து வாங்கினேன். அவ்வளோதான். நம்ம மார்னிங் சந்தைக்கு போய் இதுகதே நம்ம போய் வாங்கியிருக்கோம். வாங்க விளக்குக்கு பொட்டு சந்தனம் வைப்போமா? இது டைமிங் இருந்து 2:30 கிட்ட ஆகுது. பொட்டு சந்தனத்தை வச்சுட்டோம்னா நம்ம ஒரு 3:30 போல் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நானும் காலையில் மார்க்கெட் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே இந்த குளிச்சுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கேன். அப்படியே குளிச்சுட்டு அப்படியே சரி சந்தனத்தை வைப்போம் அப்படின்னு சொல்லி சூப்பராக வச்சாச்சு. நல்லா வச்சாச்சு.
அங்கே இதை நம்ம பூஜை ரூமில் போய் வச்சிடலாம். அடுத்து மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா எத்தனை பேர் போடுவீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் போடுவேன், நல்லாயிருக்கும், நான் போடுவேன். ஆனால் சில பேர் போட மாட்டாங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக பூண்டு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். நான் ஆல்ரெடி பூண்டு கொஞ்சோண்டு நச்சு வச்சுருக்கேன். பூண்டு அப்படியே தூவிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரிச்ச சட்டியிலையே நான் எண்ணெயை ஊற்றி வாழைக்காவும் பொரிக்க போகிறேன். வாழைக்காய் லைட்டாக தோலோடு இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். லைட்டாக அப்படியே தோலோடு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். இந்த பொரிஞ்சு வருது. இப்போ வாழைக்காவை போட்டுக்கலாம். மேலே உட்காரணுமா? எதுக்கு பாப்பு? சமைக்க போறியா? என்னத்தான் சமைக்க போற? மம்மம்மா அவ்வளோதான், வாழைக்காய் ரெடி. சாம்பாருக்கு தான் இது. அடுத்து காய் கொட்டிடலாம். அவுட்ஃபிட் எப்படி இருக்கு? நாங்கள் பூஜை ரூம் போய் பார்க்கலாம். ஹாய். சாமி கும்பிடு, சாமி கும்பிடு.